நான் பிரண்டை ரசம் வைக்க போகிறேன் சரியா. அதனால் என் செடியில் இருக்கிற பிரண்டையை நான் பறித்து இன்ஷா அல்லாஹ் பிரண்டை ரசம் வச்சு இதுவரை வச்சதில்லை, வச்சு பார்ப்போம். சூப்பராக இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைண்டாலும் உடம்புக்கு நல்லது. சரி போதும் சரியா. பிரண்டை இலையும் சேர்த்து வசக்கலாம். இலையும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அடிக்கடி சட்னி வைப்பேன்ல பிரண்டை. சீரகம், கருஞ்சீரகம், நல்ல மிளகு, தக்காளி, சின்ன உள்ளி, வெள்ளைப்பூண்டு, ஒரு மிளகா. எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. பிரண்டையெல்லாம் வசக்கி அரைச்சி வச்சாச்சுன்னா கடுகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு மற்றதெல்லாம் இதில் அரைச்சி விட்டுட்டு திரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மீதி சாமனை வெள்ளைப்பூண்டு அரைச்சாச்சு. இது கட்டிக்காயம், பால் காயம் இப்படித்தான் இருக்கும். இதுதான் நல்லாயிருக்கும், நல்ல வாசனை இருக்கும். இதுதான் ஒரிஜினல். இந்த பவுடரெல்லாம் கலப்படம் இருக்கலாம் ஒரு வேளை. அந்த சின்ன கட்டியாக வாங்குகிறோம்ல, அந்த பெருங்காயம் அது மைதா மக்கள்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. அதனால் நான் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு, கருவேப்பிலை இல்லையே பிரச்சனை இல்லை, இருக்கிறத போட்டு செய்கிறது தான் சமையல். இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்னா அப்படியே அந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அவ்வளோதான். இந்த புளி கரைச்சல் வச்சுருக்கேன், மிக்சியில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வசக்கினதுக்கப்புறம் அதை ஊற்றிட வேண்டியதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி சொல்லித்தான் செய்யணும் எல்லாம், அதில் தான் பரக்கத்தே இருக்குது. இப்போ 2 மல்லி இலை போட்ட வேண்டியது, இறக்கிற வேண்டியது. லேசாக கொதி வரக்குள்ளே இறக்கிடணும். இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது. இது உருளைக்கிழங்கும் முட்டையும். இது நம்ம சிலோன் ஸ்டைல். நம்ம சிலோனில் இப்படி தான் செய்வாங்க. உருளைக்கிழங்கை வசக்கிட்டு முட்டையை அவிச்சு கீரி போடுவாங்க. அது முட்டை வெடிச்சிருச்சு, வெந்நீரில் கொதிக்க வைக்கும் போதே வெடிச்சிட்டு 2 முட்டை. பிரச்சனை இல்லை, நமக்கு சாப்பிடத்தானே. இந்தா இப்போ இது கொதி வரக்குள்ளே இதை போட்டுறணும். மல்லி இலையை போட்டு அப்படியே லேசாக கொதி வரக்குள்ளே ஆஃப் பண்ணி அப்படியே மூடிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசம் எப்போவுமே. அப்புறம் புளி காரம் ஆயிடும்.